அதனால எல்லாருடைய இரத்த பலிக்கும் நான் நீங்களா இருக்கிறேன்னு சொல்றேன். பரிசுத்த பவுல் மறைக்காமல் போதித்தேன், எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்களா இருக்கிறேன்னு சொல்றேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஏன் சொல்றேன்னா, நம்முடைய சின்ன பிள்ளையில இருந்து வாலிபராகிறான், பிறகு திருமணம் செய்யறான், அப்படிதான் வளர்றாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல கிறிஸ்தவ வழிகள் சொல்லாமே, கிறிஸ்தவ வழிகள், கர்த்தருடைய வழிகள், அதுல என்னுடைய பிள்ளைகள் போதிக்கப்பட்டு வளருவார்கள். அவர்கள் ஒளிவ மரம் போல இருப்பார்கள். ஒளிவ மரம், அந்த எண்ணெய் வச்சுதான் விளக்கேற்றணும், வேற எண்ணெய் வாய்க்கல. அந்த ஒளிவ எண்ணெய் மட்டும்தான் விளக்கேற்றணும். அப்ப கர்த்தருக்குள் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் சபைக்கு, உங்க குடும்பத்துக்கு, நாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஸ்தோத்திரம். ஏன் சொல்றதுன்னா, நம்முடைய பிள்ளைகள் மேல அக்கறை செலுத்தணுங்கிறதுக்காக சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகள் மேல ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அக்கறை செலுத்தணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நான் எப்பொழுதுமே சொல்றேன், நல்ல படிக்கணும், நல்ல இங்கிலீஷ் படிக்கணும், நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், நல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், நல்ல கம்ப்யூட்டர் கிளாஸ், இது ஒரு அல்டிமேட் எய்ம் கிடையாது, அது செகண்டரி. கர்த்தருக்குள் நம்முடைய பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படுவதுதான் பாக்கியம். சத்தமா சொல்லாமே. ஆகவேதான் நம்முடைய பிள்ளைகளை நாம் சபையிலே சிறுவர் ஊழியத்திலிருந்து எல்லாவற்றையும் வளர்க்கிறோம். அது ஆண்டோடைய பிள்ளைகள், அவங்களுக்கு முக்கியப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லுங்க. அவர்களுக்கு நிகழ்ச்சி இருக்கிறது, அதெல்லாம் நாம முக்கியப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்றேன். சீக்கிரம் முடிஞ்சவொன்னு போயிடாதே. நீங்க ஒரு அரை மணி நேரம் கூடுதலாவே ஆண்டவருக்கு கொடுங்க. 10:30 முடிச்சிடும். அதனாலதான் 8ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். சொல்லுங்க. இல்லையா? அதனாலதான் கிறிஸ்துமஸ் ஆராதனை 8 மணி ஜெபம் பண்ணுவோம். பிதாவே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே, அன்பின் தேவனே, கிருபையின் ஆண்டவரே, பரிசுத்தமும் சத்தியமுள்ள தேவனே, எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலே ஸ்தோத்திரிக்கிறோம். இரவும் பகலும் எங்களோடு கூட இருக்கிறவரே, சர்வ வல்லவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, ஆலோசனை தருகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை கண்டித்து உணர்த்துகிறவரே, சத்திய பாதையில, நீதியின் பாதையில எங்களை நடத்தி செல்கிற நல்ல மேய்ப்பரே, நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்களில பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, என்னுடைய மகிமையை, கிருபையை, என்னுடைய வார்த்தையை, உயிர்ப்பிக்கிறவருடைய வார்த்தையை ஆத்மாவுக்கு தரும்படியாய் கெஞ்சுகிறோம். அற்ப மனுஷனுடைய வார்த்தை எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வராது. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நீ துணிக்கப்படும். உங்களுடைய அடியானை மறைத்து எல்லா மகிமையும் நீ ஒருவரே எடுத்துக் கொள்வீரா? இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலேயே பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வித்தியாசமான கவனிக்க சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு கிறிஸ்துமஸ் ஒரு அர்த்தம் உள்ளது. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு கிறிஸ்துமஸ் ஒரு அர்த்தம் உள்ளது. சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தவான்கள் சந்தோஷத்தோடு ஆராதனை செலுத்துகிற நாள், நன்றியின் நாள். சொல்லுங்க. யோசிப்பார்கள். ஒரு மனுஷன், எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோம், வறுமையில யாருமே கவனிக்கப்படாத ஒரு வறுமை, ஒரு சாக்கடை, ஒரு ஸ்லம்னு வைத்துக் கொள்வோம். யாரும் தேடி போக மாட்டாங்க, அவங்க சொந்தக்காரன் யாரும் வர மாட்டாங்க, அவனை யாரும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்படி நடந்தது ஒரு இடத்துல, ஒரு நாட்டுல நடந்தது. சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன், ஆஸ்திரேலியாவும் அது இன்னொரு நாடு, ஒரு நடந்த சம்பவம். அந்த மனுஷன் நிறைய ஹோட்டல், நிறைய சொத்து, நிறைய ரிசார்ட்ஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு மில்லியனியர், அவர் கோடீஸ்வரன். அவர் கிட்டத்தட்ட வாழ்க்கையில கடைசி ஸ்டேஜுக்கு வருகிறார். ஒரு நாள் அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. சொல்லாமே. அவனுடைய மனைவி அவனுக்கு உண்மையாக இல்லை, போயிட்டார். அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு உண்மையாக இல்லை, பிள்ளைகள் நேசிக்கவும் இல்லை, உண்மையாகவும் இல்லை. இப்ப அவனுக்கு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வருகிறது. வரும்போது சொல்லாமே, அவனுக்கு ஒரு எண்ணம் வருது, நம்மளை நேசிக்கவும் இல்லை, உண்மையாகவும் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு இந்த சொத்தெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. அவன் என்ன செய்கிறான்? தேடி போய் சொல்லாமே, சுத்தமா ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. அவன் சாக்கடையில் கிடக்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், ஒண்ணுமே இல்லை. இந்த தெருவில் ஸ்ட்ரீட் லிவிங் பீப்புள் இருப்பாங்க. வெளிநாட்டிலேயும் ஹோம்லெஸ் சொல்லுவாங்க, வெளிநாடுகளையும் ஹோம்லெஸ். இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கு, பிலடெல்பியாங்கிற மாநிலத்துல, கனடாவில் இருக்கு, எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் இருப்பாங்க, ஹோம்லெஸ் பீப்புள் இருப்பாங்க. ஏன்னா மூதாதையருடைய சொத்து எதுவுமே இருக்காது. அவங்களாம் சின்ன வயசுல 16 வயசுல குடும்பத்தை விட்டுட்டு அப்படி இப்படி ஓடிவாங்க. கால் வந்து பெரிய கண் கண்ட விதத்துல ஓடிய போயிடுவாங்க. அப்போ பிள்ளைகள் எல்லாம் ரோட்ல இருப்பாங்க. அது மாதிரி ஒரு மனுஷன் ஒண்ணுமே இல்லை. அவனை போய் பார்த்து தேடி பிடிச்சு தேடி பிடிச்சு அவனை கொண்டுட்டு வந்து எல்லாமே உனக்குன்னு எழுதி வச்சு
சொல்லுங்க ஹalleluya. எல்லாமே உனக்கு யோசித்து பாருங்கள். இவன் அதை கொடுக்கிறதுக்கு முன்பு அவன் ஹோம்லெஸ் மேன். சொல்லுங்க ஹalleluya. இந்த கோடீஸ்வரன், இந்த தனவந்தன் நம்ம போறோம், நம்முடைய வாழ்க்கை முடிய போகுது. இது நம்ம நன்றி கெட்ட பிள்ளைகளுக்கு போக வேண்டாம், உண்மையா இல்லாத மனைவிக்கு போக வேண்டாம். இது ஒண்ணுமே இல்லை. இவனுக்கு தாய் தகப்பன் எந்த இதையும் வச்சுட்டு போல, தாய் தகப்பன் எதையும் வச்சுட்டு போல, இவனை தேடி பிடிச்சு சொல்லுங்க இவனுக்கு இதை கொடுத்துட்டு நம்ம போவோம். நடந்ததை தான் சொல்லுகிறேன். சொல்லுங்க யோசித்து பார்ப்பீர்களாம்னா, இந்த தனவந்தன் எல்லாவற்றையும் அவனுக்கு எழுதி வைக்கிறதுக்கு முன்பு அவன் ஹோம்லெஸ் மேன். ஹோம்லெஸ்னா வீடுல ஒரு பரதேசி, ரோட்ல கிடக்கிற ஒரு மனிதன். இன்னைக்கு வெளிநாடுகள் அதை பார்க்கலாம், எல்லா நாட்டையும் பார்ப்பீங்க. ஸ்ட்ரீட் சில்ட்ரன், ஹோம்லெஸ் பீப்புள். சொல்லுங்க ஆமென். இப்ப எழுதி வச்ச பின்பு இது become a multi billionaire. எத்தனையோ கோடிகளுக்கு அவன் சொந்தக்காரனாக மாறினான். சொல்லுங்க ஹalleluya. முந்தைய இருக்கிற சொல்லி இதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் நடந்தது. இது ஏன் உணர்வதற்காக சொல்லுகிறேன். தேவன் செய்த கிருபைகளை நம்ம பெரும்பாலும் உணர்றதில்லை. எனக்கு இன்னும் அதிகமா இல்லையேன்னு கவலைப்பட்டு கொண்டிருப்போம், இன்னும் கூட கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டு கொண்டிருப்போம். இந்த கஷ்டத்தோட இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருந்தா தேவையே நினைச்சுட்டு தான் இருப்போம். சொல்லுங்க ஆமென். எந்த இடத்துல நம்மளை தூக்கினார்னு நினைத்தா தான் நமக்கு அன்பு வரும். சொல்லுங்க ஆமென். ஹோட்டல்ல சர்வர் ஒருத்தர் இருக்கிறான். சர்வர் ஒரு யூனிஃபார்ம்லாம் போட்டு தொப்பி போட்டு சர்வ் பண்றான். கேட்கறது கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வெளிநாடுகளில் டிப்ஸ் கொடுப்பாங்க, நம்மளும் கொடுக்கணும். நல்லா வந்தவனே கொடுக்கணும். கஞ்சா பிஸ்னிகள்லாம் மாறி ஹோட்டல் போய் சாப்பிட்றீங்க, ஒரு 50 ரூபா ஒன்று 20 ரூபாய் சொல்லுங்க. பழக்கம் இல்லையா பாஸ்டர்? இந்த சாசம் கொடுத்து பழகுங்க. சொல்லுங்க ஆமென். பிறகுதான் கொடுப்பார். ஐயோ தருத்திரம் இறுக்கி இறுக்கி கட்டி வச்சு பூனை வேலை செய்யற மாதிரி வைக்கிறார். ஆட்கள் பேய் போகுது இல்லை, பூனை தான் அந்த வேலை செய்யும். தேவையில்லாதான் முட்டை ஒரு 50 ரூபா கொடுக்கணும், 20 ரூபா ஒரு சர்வர். சொல்லுங்க ஆமென். அது மாதிரி பழக்கணும். நமக்கு பழக்கம் இல்லை. வெளிநாட்டுல பார்த்தா அம்பாட்டு கடை கடை கடைன்னு கையெழுத்த போட்டு ஒரு செக் அவன் கையில் கொடுத்துட்டான். சர்வர் கையில அவன் போயிட்டான். செக்க வாங்கி பையில வச்ச மனுஷனுக்கு அப்புறம் முடிஞ்ச உடனே பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. செக்க உள்ள வாங்கி வச்சுட்டு வேலை முடிஞ்சு போயிரு, செக்க பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. சொல்லுவாமே நம்ம பணத்துக்கு 5 கோடி 10 கோடி எவ்வளவோ, அது மில்லியன் டாலர்ஸ் கணக்குல அவன் பாட்டுக்கு எழுதி விட்டான். வெளிநாட்டுல சம்பந்தம் இல்லாம பணம் வரக்கூடாது. இங்க மாதிரி பினாமி பேர்ல சொத்தை போட்டுட்டு ஆடிட்டர் வச்சு கணக்கு காட்ட முடியாது. உனக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னு வெளிநாட்டுல சொல்லணும். சொல்லுங்க எந்த விதத்துல உனக்கு பணம் வந்துச்சுன்னு சொல்லணும். அவன் ஆடி போயிட்டான். ஓனர்கிட்ட போய் அவன் அங்க போட்டு, ஐயா சாமி இது என்னது, ஒரு சர்வருக்கு ஒரு 1000 கொடுக்கலாம் 2000 கொடுக்கலாம் போட்டு கோடிக்கணக்கில் எழுதி வச்சுன்னா தப்பு தவறுமா அம்பாடுக்கு சைபரை போட்டு விட்டியா? சொல்லுங்க ஆமென். அது சொன்னதுதான் எனக்கு பிடிச்சிருச்சு, நல்லா இருக்கட்டும் நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். என்னத்தை நினைச்சு பாருங்களேன். இந்த அமேசான்லாம் என்னவா போறேன், எண்ணியா சாப்பிட முடியும்? சீக்கிரம் பணக்காரன் எண்ணியா திக்க முடியும்? சொல்லுங்க ஆமென். நான் இப்ப 2 கோட்டா போட்டு வர முடியும். இந்த ஒரு கோட்டை தான் ரொம்ப காலமா போட்டேன். 2 கோட்டு வந்தா நேத்து வரைக்கும் நல்லா தானே பாஸ்டர் இருந்தாருன்னு ஆயிடும். சொல்லுங்க ஆமென். ஒரு நேரத்துக்கு ஒண்ணு, அடுத்த கல்யாணத்துக்கு இருந்ததை வச்சு போடணும். அவன் சொன்ன சந்தோஷத்தோட அவன் நல்லா இருக்கட்டும் எழுதி கொடுத்தேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஓனர் பார்த்து கேட்கிறான். அவன் நல்லா இருக்கட்டும். சர்வ எவ்வளவு நாளா நடந்து சர்வ் பண்றாங்க, முதலாளியா இருக்கட்டும் போ. இதா சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். யோசித்து பாருங்கள். நான் ஏதை சொல்லுகிறேன்னா, அந்த சர்வர் வாழ்நாள் முழுவதும் என்ன நடப்பாங்க? நான் வெளியே டீ கொடுத்துட்டு காஃபி கொடுத்துட்டு சர்வர் டீங்கன்னு மணி அடிச்சோன்னு பார்த்தா இங்கே மாதிரி டேபிள் கொண்டு ஓடுனேன். எனக்கு ஒரு மனுஷன் வந்தாரியா இறக்கத்தோட நல்லா இருந்தான். எதுக்குடா அவ்வளோ நடந்துட்டே தெரியும். நீ நல்லா இருந்தா எழுது, 5 கோடி 10 கோடி எழுதி வச்சுக்க, நான் உனக்கு கொடுக்குறேன். சொல்லுங்க ஆமென். அவன் பேர் தான் தயாளன். சொல்லுங்க ஆமென். அவனிடத்திலிருந்து எந்த இதையும் எதிர்பார்க்கல. இந்த சர்வர் கீழே எதையுமே எதிர்பார்க்கல. He didn't expect anything, nothing else. அவன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு, ஏன் கஷ்டப்படுற? சொல்லுங்க ஹalleluya. பூரா யூனிஃபார்ம் போட்டுட்டு டீ கிளாஸ் கழுவி நடந்துட்டே இருக்கு. நல்லா இருக்கு, கொடுக்குறான் பாருங்க 10 கோடி. இன்னும் நடந்து கொண்டு இருக்கு. சொல்லாமே ஒத்தையே உதாரணம் கேட்டு நல்லா இருக்கு. இதை விட அதிகமாய் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென். இதை விட அதிகமாய் நமக்கு செய்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென். பணத்தை கொடுத்ததை விட ஜீவனை கொடுக்கிறார். சொத்தை கொடுத்ததோட ஜீவனை கொடுத்தார். அதை நம்ம உணரும் போதுதான் தேவனை நேசிக்க முடியும். சொல்லலாமே தேவனை ஏன் தாயை நேசிக்கிறோம், ஏன் தகப்பனை நேசிக்கிறோம், ஏன் மனைவியை நேசிக்கிறோம்? எல்லாவற்றுக்கும் பின்னாடி ஒரு பிரதிகூலம் இருக்கிறது. கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாருங்கப்பா சொல்றாங்க, சிரமப்பட்டு என்னை ஆளாக்குனா இருப்பா. ஒரு பிள்ளை நன்றியுள்ள பிள்ளை அதை சொல்லணும். சிரமப்பட்டு மூட்டை தூக்கி வண்டி இழுத்து கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாருப்பா. எத்தனை பேர் சொல்றாங்க? சொல்லலாமே அவர் கஷ்டப்பட்டார். நான் நல்லா இருக்கேன். எத்தனை பேர் நன்றியோட சொல்றாங்க? சொல்லுங்க ஹalleluya. அது பின்னாடி ஒரு கஷ்டம், ஒரு கண்ணீர், ஒரு வேதனை, அதை பூரா சுமந்து கொண்டு என் பிள்ளை நல்லா இருக்கு, என் தம்பி நல்லா இருக்கு, ஏதோ ஒரு தியாகத்தை பண்றான்.
அவன் சொல்லுகிறான், அவர்னாலதான் சொல்லுங்க அல்லேலூயா. உணர்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஸ்தோத்திரம். அதை நம்ம உணரும் போதுதான் தெய்வத்தினுடைய அன்பு நமக்கு இனிக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. உணரும் போதுதான். அதுதான் சில வசனங்களை நம்ம வாசித்து கிறிஸ்துமஸ்ல கர்த்தருடைய சத்தியத்தை கவனிக்கணும். அது நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷத்துக்கு திருப்புவோம். பரிசுத்த யோவான் மகிமையான சத்தியத்தை சொல்லுகிறான். நிறைய சத்தியத்தை யோவான் சொல்லுகிறான். வார்த்தை மாம்சமாகியதை நம்ம பல தடவை நம்ம கவனித்திருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் வார்த்தையாயிருந்த ஆண்டவர் மாம்சமானார். He became a flesh. தம்முடைய வார்த்தையினால சகலத்தை உண்டாக்கின ஆண்டவர், சொல்லுங்க ஆமென், அவரே மாம்சமானார். அது ஒரு அஸ்திபாரமான சத்தியம். இதை தாண்டி புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்தவர்கள் மகிழ்ந்து கொண்டாடுறதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தினுடைய முந்தின பகுதியில நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. அந்த வசனம் தான் மகிமையான வார்த்தை. பரிசுத்த யோவான் ஹைலைட் பண்ணி சொல்றார். சொல்லுங்க ஆமென். இது எதை குறிக்குதுன்னா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டினுடைய காரியம் என்ன, புதிய ஏற்பாட்டினுடைய காரியம் என்ன, அதுதான் விசுவாசிகளுக்கு புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகள் எவ்வளவு கிருபையை பெற்றிருக்கிறார்கள் என்பதை சொல்லும்படி அதை சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். எத்தனாவது அதிகாரம் வாசிங்க? 1:16. சீக்கிரம் வாசிங்க. மைக் போட்டுக்கோங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. பைபிள் கொண்டு வந்தாலும் திருப்புங்க. இதுதான் கிறிஸ்துமஸ்க்கு மகிமையான செய்தி. வாசிங்க. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க மனதில் வைங்க. நிறைய சத்தியம் இருக்கு, இருந்தாலும் மனதில் வைங்க. பரிசுத்த யோவான், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் யோவான் சபைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இது ரெண்டா பிரிக்கிறார். பழைய ஏற்பாடு தனியா, புதிய ஏற்பாடு தனியா. இதை நீங்க மனதில் வைத்தா உங்களுக்கு கிருபை என்னன்னு புரியும். இங்க ஒரு தடவை 1:16 வாசிச்சிருவோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். சத்தமா சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு மனதில் வைங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16, 17, 18 3 வசனத்துல ஒரு மகிமையான சத்தியத்தை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமா சொல்லுகிறார். முதல் குறிப்பு, சொல்லுங்க ஆமென், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால முந்தி 2 உதாரணத்தை சொன்னேன். நிறைய இருக்கிற மனுஷனுக்கு, சொல்லுங்க ஆமென், என்ன முடியாத அளவுக்கு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சொத்துக்கு கணக்கும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அவனுக்கு எதுல கையெழுத்து போட்டாலும் நஷ்டம் வராது. ஐயா சாமி, என்னாலதான் போன வருஷம் அந்த தாளந்து பூமி பைபிள் அப்படிதான். வெளி தேசத்துக்கு போகிறான், அவன் கூப்பிடுவான். அவனுடைய திறமைக்கு தக்கதா கொடு, 5 தாளந்து 2 தாளந்து. சொல்லுங்க ஆமென். நிறைய வைத்திருக்கிற மனுஷன் அள்ளி கொடுக்கறதுல அவனுக்கு எதுவுமே சிரமம் இல்லை, கொடுத்து கொண்டு இருப்பான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய பரிபூரணத்தினால். சொல்லுங்க ஆமென். அவருடைய வாய்க்கணும் சொல்லுங்க. அவருடைய எல்லா இடத்திலும் பைபிள் சொல்லுகிறது அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஆமென். இவர் வேண்டியவர், இவர் வேண்டாதவர், ஒரு தள்ளப்பட்டவர், இவர் கிட்ட சேர்த்து கொள்ளப்பட்டவர் கிடையாது. சொல்லுங்க ஆமென். பட்சபாதம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பட்சபாதம் இல்லை. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு அருளப்படாவிட்டால் ஒருவன் ஒன்றை தானாய் பெற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு தேவ ஆசீர்வாதத்தை ஜனங்கள் பெறாதது ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. அதை கடைசியில் சொல்றேன். சொல்லுங்க ஆமென். ஆசீர்வாதமே வரமாட்டேங்குது பாஸ்டர். நல்லாவே ஒரு ஆசீர்வாதம் வரவே மாட்டேங்குது பாஸ்டர். கர்த்தர்ட்ட பிரச்சனையே இல்லை, கொடுக்கிற ஆண்டவர்கிட்ட உனக்கு பிரச்சனையே இல்லை, கொடுக்கிற தேவனிடத்தில் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க ஆமென். தேவனை தேட வேண்டிய வழியில தேடாதவங்களுக்கு தான் பிரச்சனை. சொல்லுங்க ஆமென். ஆண்டவர்கிட்ட குறுக்கு வழி, குறுக்கு செக் அந்த வேலைக்கு ஆகாது. சொல்லுங்க ஆமென். அவர் ஸ்கேன், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ அதெல்லாம் தாண்டி வேற வச்சிருக்காரு. உள்ளத்தை அப்படியே ஸ்கேன் பண்றதுக்கு அவருக்கு ஸ்கேனர் இருக்கு.
நினைவுகளை அவர் ஸ்கேன் பண்றாரு. சொல்லுங்க அல்லேலூயா. நினைவுகளின் தோற்றத்தை அறிகிறார். வாயில சொல் பிரவாதுக்கு முன்னாடி எண்ணங்களை அறிகிறார். அதனாலதான் உண்மையுள்ள மனுஷன் அவருக்கு பிரியம்னு சொல்லுவோம். வெளியே ப்ரொபோசல்ஸ் வேலைக்கு ஆகாது. இப்ப நிறைய வெளிநாட்டுல ப்ரொபோசல்ஸ் பூரா எடுத்துக்கிறதே இல்லை. ஏன்னா ஏஐ ப்ரொபோசல்ஸ் கொடுக்குறான். படித்த மாணவர்களுக்கு சொல்றேன், இன்ஜினியரிங் வெளிநாட்டுக்கு அப்ளிகேஷன் போடுற எல்லாருக்கும் சொல்றேன், ஏடிஎஸ் ஒரு பிசினஸ் வச்சுக்கிறேன், நீ எவ்வளவு ஏஐ எழுதி போட்டாலும் அது கிளியரா ஏஐ இவட்ட சரக்கு இல்ல ஏஐல கொடுக்குறான்னு தூக்கி வீசிடும். உனக்கு சரக்கு இருந்தா நீ மேல போக முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கு ஸ்டஃப் இருக்கணும். உட்கார்ந்து இருக்கிற போர்டு மெம்பர் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உண்டாக்கணுமே நம்மளோட மோசமானவங்க கிடையாது. இதை வச்சே நீ அப்ளிகேஷன் போட்டு எனக்கு அது தெரியும் இது தெரியும் அவனுக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு பார்த்தவனுக்கு பிடிச்சிருவான். அது அவன் தானே உண்டாக்குனேன். சொல்லுங்க ஆமென். அதை வச்சு நீ 100 அப்ளிகேஷனும் போட முடியாது. நிறைய பேர் எழுதுறாங்க, உனக்கு என்ன தெரியும்னு அவனுக்கு தெரிஞ்சிருவான். உன் அப்ளிகேஷனை பார்த்தோன்னா உன் மண்டையில என்ன இருக்கு, உனக்கு என்ன தெரியும், இது வரைக்கும் நீ என்ன செஞ்சிருக்க செய்யல, அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருவேன். அதை உண்டாக்குனேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்காது, அது பெரிய பிரச்சனை. ரொம்ப கிளவரா போய் ஏஐ மூலமா போற பாஸ்டர், ஏஐ படி, ஆனா ஏஐ மூலமாவே போறது அவன் ஏத்துக்கிறது இல்லை. சொல்லுங்க எத்தனை பேருக்கு வீடியோ பொய் வீடியோ வருது பாத்தீங்களா? சின்ன குழந்தை எவ்வளவு அருமையா பேசுற மாதிரி வீடியோ வந்தா இல்லையா? சின்ன குழந்தை விட்டீங்கன்னா அது பிரசங்கமா பண்ணும். சின்ன குழந்தை எல்லாம் ஏஐ. கொஞ்ச நாள்ல எதையுமே நம்ப முடியாத அளவுக்கு பொய் உள்ள வந்துடும். எது உண்மை எது பொய்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கேட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சரி போட்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது முதல் குறிப்பு, அவர் பரிபூரணம் உள்ளவராக இருக்கிறார். தயவு செய்து சொல்லுங்க அல்லேலூயா. அவர் பரிபூரணம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல், சத்தமா சொல்லுங்க, கிருபையின் மேல் கிருபையின் மேல் பெற்றோம். அது உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில வரணும்னா கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொன்னீங்க என்ன செய்யணும்னு வேற சொல்லுது. எதை யோவான் பிரகடனப்படுத்துகிறார்? அப்பா அவர் கிருபை உள்ளவர், மகனே அவர் கிருபை உள்ளவர், எல்லாவற்றிலும் ஐஸ்வர்ய சம்பன்னர். சொல்லுங்க ஆமென். ஒரு பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தயாபரர், ஜெபத்தை கேட்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. அவற்றை யாதொரு வேற்றுமை இல்லை, யாதொரு வேற்றுமை இல்லை. அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சொந்த குமாரனை கொடுக்கிறதுக்கு ஒரு இறங்கி வருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது வசனம் சொல்கிறது, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. சொல்லுங்க அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை ஏன் யோவான் சொல்கிறான்னா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு. பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம் அதான். மோசேயின் மூலமா ஒரு கண்ணை சண்டையில காலி பண்ணி விட்டாங்கன்னா இவனை கூப்பிட்டு இந்த கண்ணை எடுத்துடணும். இவன் சண்டை போடும் போது ஒரு பல்ல எதிரி உடைச்சிட்டான், ஒரு இஸ்ரவேல் மக்களுக்கு உடைச்சிட்டான்னா அவனை கூப்பிட்டு அதே பல்ல உடைக்கணும். எவ்வளவு கஷ்டப்படும். அதுலயும் ஆண்டவர் எக்ஸெப்ஷன் தான் கொடுத்திருக்காரு. கை பிசகா செஞ்சவன் என்ன செய்யலாம்? கை பிசகா பர்பஸா கொள்ளல, பர்பஸா எதுவும் பண்ணல, கை பிசகா நடந்துச்சுன்னா அவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு அடைக்கலப்பட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிளுக்கு இன்ட்ரெஸ்டா படிச்சா சத்தியம் கிளியரா போயிடும். கை பிசகா செஞ்சிட்டான், பர்பஸா செய்யல, கை பிசகா அவனுக்கு ஏதோ நடந்துருச்சு. இவன் ஓடி போய் அடைக்கல பட்டணத்துல ஒளிஞ்சுக்கலாம். இந்த அடைக்கல பட்டணத்துல அவன் என்ன யாருமே அவனை டச் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரெஃப்யூஜ் போர்ட். அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடிட்டான்னா அவனை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. நேற்று கூட செய்தியை நேற்று கேட்டேன். வங்க தேசத்தினுடைய அதிபர் அந்த அம்மா ஹசீனா, அங்க கலவரம் வந்துச்சு, இந்தியாவை வந்துட்டாங்க. அவன் புறாங்க கலவரம் பண்ணி மரண தண்டனை இந்த அம்மா பிரிச்சு இந்த அம்மாவை இங்க கொண்டது கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று இந்த வல்லுநர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடைக்கலமா வந்தவரை யாரும் கொடுக்க மாட்டாங்க. அடைக்கலமா வந்தவங்களை போய் அரசியல் அடைக்கலமா வந்தாங்க அவங்களெல்லாம் கொடுக்க மாட்டான், சட்டத்துல இடம் பேசிட்டு. இதெல்லாம் இவங்க சொல்றது இல்லை, பைபிள்ல ஆண்டவர் சொன்னது. கை பிசகா ஆயிடுச்சு, அதுக்காக சாப்பிடாது, ஓடி போய் அடைக்கலப்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. அதுல இருந்து அவன் விடுதலை ஆகலாம். நீ பைபிள் ஆழமா படித்தீங்கன்னா ஒரு ஆசாரியன், பைபிள் எவ்வளவு மகிமையா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஒரு ஆசாரியன் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கிறானோ அந்த உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் அவன் என்ன செய்யறது, அப்புறம் போயிடணும், அப்புறம் அவன் ஃப்ரீ ஆயிடும். சொல்லுங்க ஆமென். அப்பதான் நினைச்சு பார்த்தேன், பைபிள்ல எவ்வளவு மகிமையுள்ள சத்தியங்கள் இருக்கு. ஆசாரியனுடைய உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும், அதுக்கு பிறகு அவன் ஃப்ரீ. இப்ப ஜனாதிபதி மாத்தி எதுனா சுப்ரீம் கோர்ட் முழுவதும் தீர்ப்பு கொடுத்துருவாங்க, இவனுக்கு மரண தண்டனை தான் உறுதி. மேல உட்கார்ந்துக்கிற ஜனாதிபதிக்கு கருணை மனை போகும். ஐயா சாமி ஏதோ ஒரு கருணை மனை போகும். அவர் எதையுமே பார்க்காம, சொல்லுங்க ஆமென், நல்லவனா கெட்டவனா, எத்தனை கொலை பண்ண, இவனுக்கு கீழ்கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுத்து, மேல் கோர்ட் என்ன கொடுத்துச்சு, புதுக்கோட்டை கோர்ட், மதுரை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் என்ன கொடுத்து, எதையுமே கன்சிடர் பண்ணாம ஒரு பேனாவை எடுத்து இவனை நான் விடுதலை செய்யறேன்னு ஜனாதிபதி கையெழுத்த போட்டோம்னா வேலை முடிஞ்சு ஃப்ரீ. அதுக்கப்புறம் அவன் நீதிபரனா வந்துடுவான். மரண தண்டனை ரத்து,
அவை சாதாரண இந்தியன் சிட்டிசனா நடக்கலாம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு இந்திய அரசாங்கம் அவளை பவர் கொடுத்து வச்சிருக்கு. பெரிய குற்றவாளி இப்ப போய் கடைசியில போய் ஜனாதிபதி கிட்ட கருணை மனு நீட்டி நிக்கிறான். ஐயா எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க. இப்ப அவர் பார்த்து யாரோ அந்த சீட்ல இருக்கிற யாரோ எவரோ ஒரு பேரா எடுத்து சரி குறைச்சு போறா விடுங்க, அவனை போயிட்டு போறேன் விட்டுருங்க, நான் விடுதலை பண்ணிடுறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. விடுதலை பண்ணியாச்சுன்னா கேட்ட தரது நீ போயிட்டு வாப்பா, இந்தியன் சிட்டிசன் ஆதார் கார்டு வாங்கிக்க ஓ இன்னும் பண்ணிக்க ஓடு. சொல்லுங்க ஹல்லேலூயா. இது நாள் வரை அவன் செஞ்ச எல்லாமே கழுவப்பட்டது. இது நாள் வரை அவன் செஞ்ச எல்லா ரெக்கார்டும் abolished shall be deleted. இது நாள் வரை அவனுக்கு இருந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் everything shall be deleted, abolished, எல்லாமே மறைஞ்சிடும். இப்போ அவன் எப்படி என்னடா தூக்கு தண்டனை வச்சாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஜனாதிபதி என்னை விடுவிச்சிட்டார், ஜனாதிபதி என்னை ரிலீஸ் பண்ணிட்டார். உனக்கு இருக்கிற உரிமை எனக்கு ஆம் இந்தியன் சிட்டிசன் எனக்கு சொல்ல முடியும் சட்டத்துல இடம். சொல்லுங்க மனுஷன் இது அப்படியே பைபிள்ல பொறுத்துங்க. ஆசாரியன் உயிரோடு இருக்கணும் அந்த காலம் வரைக்கும். பைபிள் இன்ட்ரெஸ்டா படிச்சாதான் சத்தியமே நமக்கு புரியும். சத்தமா சொல்லுங்க ஆமென். வேதம் சொல்கிறது இங்க வாசிக்கிறோம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஜீவனுக்கு ஜீவன். இதுதான் நியாய பிரமாணம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஜீவனுக்கு ஜீவன். சொல்லாமே நீங்க புரியுற மாதிரி சொல்லுவோமே. ஒரு கண்ணை எடுத்தாச்சு, இப்ப நீங்க உயிரே போய் கதறினாலும் உங்க கண்ணுல ஒரு கண்ணை நீங்க காப்பாற்ற முடியாது. நியாய பிரமாண காலத்துல ஒரு கண்ணை ஒருத்தருக்கு எடுத்துட்டான். இப்ப அவன் போய் நீதிபதிக்கு போய் நிக்கிறான். ஐயா இவன் என் கண்ணுக்கு எடுத்து காணி வேண்டாம், இந்த கண்ணு எனக்கு தெரியல, வலது கண் அப்படின்னு தெரியலன்னு சொல்றான். இப்ப அவன் இந்த நீதிபதி பிடிச்சிட்டு வர சொல்லுவார் நியாய பிரமாண காலத்துல, இவனுக்கு வலது கண் போச்சு, அது மாதிரி இந்த வலது கண்ணை தோண்டி எடுத்துங்க. சொல்லுங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. கிருபையின் காலம் ரொம்ப ஈஸியா இருக்குன்னா இந்த கண்ணை அவனுக்கு தோண்டி எடுத்துங்க. சட்டத்தின்படி நியாய பிரமாணத்தின்படி கையெழுத்து போட்டுவார். இதுதான் இன்னைக்கு அரபு நாட்டிலே இருக்கு. கல்லெறிஞ்சு கொண்டு வந்து எல்லா வேலையும் வச்சுட்டு இருக்காங்க. கழுத்து வெட்டுறது, கையை வெட்டுறது, வேலை வெட்டுறது. ஐயா எனக்கு ஒரு விரல் உடைச்சிருச்சு, ஒரு கால் உடைச்சிட்டான், ஒரு பல்லு உடைச்சிட்டான். அதே பல்லு கொண்டாங்க, சுத்தியல் கொண்டாங்க, முடி கொண்டாங்க, கரெக்டா அந்த பல்லு மட்டும் உடைங்க. எப்படி இருக்கும்? விளையாட்டு வணிகங்களோ இதைத்தான் சொல்லுறான் யோவான். சொல்லுங்க ஹல்லேலூயா. மோசே மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. மோசே மூலமா என்ன கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. அப்படியே கிறிஸ்து அதனாலதான் ரெண்டா பிரிக்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து திரை கிழிந்ததுன்னு வாசிக்கிறோம் பாத்தீங்களா பைபிள்ல. பைபிள் நல்லா ரிலேட்டடா படிச்சீங்கன்னா சத்தியம் தெளிவா புரியும். நீங்க திரையை எப்படி கிழிக்கிறது ஈஸி. கீழே ஒரு பிளேட கிழிச்சிட்டு ரெண்டா கிழிச்சுன்னா சரன்னு போகும். ஒரு திரை இருக்குது, ஒரு கர்டைன் இருக்கு, அது ஒரு பிளேட வச்சு கிழிச்சுன்னா ஈஸியா போகும். ஆனா பைபிள் சொல்றது எங்க இருந்து கிழிந்தது? திரை மேல இருந்து கிழிந்தது. அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அந்த திரை மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் ஒரு திரை மறைச்சிட்டு இருக்கு. பிதாவாகி தேவன் கிருபாசனத்துக்கு போக முடியாத இடத்துல ஒரு பெரிய திரை மூடி இருக்கு. தேவாலயத்துல நடந்தது சொல்றேன். பூமி எதிர்ச்சி எல்லாம் உண்டாகுது தேவாலயத்துல. பிதாவினிடத்தில் நெருங்கி சேர முடியாம ஒரு திரை இருக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. கிருபாசனம் அங்கதான் இருக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு பெட்டி தான் கிருபாசனம். கிருபையை பெறுகிற இடம் அங்கதான் இருக்கு. இன்னைக்கு ஜனங்களுக்கு சத்தியமும் தெரிய மாட்டேங்குது, தேவனை தேடவும் மாட்டேங்கிறாங்க, ஜெபமும் இல்லை. அதனாலதான் அப்படியே வாழ்க்கை வறண்டு போகும். அப்படியே சோர்வு. இவர் இதை சொல்லிட்டார் பாஸ்டர், அவர் இப்படி சொல்லிட்டார். சின்ன பிள்ளை முட்டாய் கிடந்த கதையா இருக்கு விசுவாசிக்கிற நிலைமை. சின்ன பிள்ளை முட்டாய் கிடந்த நிலைமை. ஏன்னா சத்தியமும் தெரியல, விசுவாசமும் இல்லை, ஜெபமும் இல்லை, தேவனுடைய அந்த தரிசனங்களும் வரமாட்டேங்குது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு பெரிய திரை இருக்கிறது. திரைக்கு பின்னாடி மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. அங்க உடன்படிக்கை பெட்டி இருக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல மெர்சி சீட் கிருபாசனம் இருக்கு. சொல்லுங்க ஆமென். ரெண்டு பக்கம் கேருபீன்கள் இருக்கு. இந்த கிருபையின் ஆசனத்திலிருந்து நீங்க கிருபையை பெற முடியும். இதை தடுத்து கொண்டிருக்கிறது எது? ஒரு பெரிய திரை இருக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. வருஷம் ஒரு தடவை தான் அந்த ஆசாரியன் போக முடியும். வருஷம் ஒரு தடவை போய் ரத்தத்தை சிந்தி தெளிச்சிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக அப்படியே பிராயச்சித்தம் செஞ்சுட்டு வந்துடணும். ஜனங்கள் பார்க்கவே முடியாது, பார்த்ததே இல்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. மற்ற ஆசாரியர்கள் வெளிதான். இப்ப இந்த திரையை மனுஷனால கிழிக்கவே முடியாது. தயவு செய்து முக்கியமான சத்தியம், இந்த திரையை மனுஷன் கிழிக்கவே கூடாது, கிழிக்கவே முடியாது. இந்த திரையை உண்டாக்க சொன்னதே ஆண்டவர் தான். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் வசனம் சொல்லுங்க. கிறிஸ்துவானவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய். இப்ப நீங்க கிருபாசன தண்டையில தைரியமாய் சேரக்கடவும் எபிரேயர் வாசிக்கிறோம். எப்படி சொல்லுங்க ஆமென். ஒரு அற்ப மனுஷன், பாவியான மனுஷன்
பாவ மன்னிப்பை பெற்றுட்டு அந்த கிருபாசனத்துல போகும்போது கிருபை ஆண்டவர் பெற முடியும். அதனாலதான் இங்க தெய்வ வசனம் சொல்லுது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா உண்டாயின. சத்தமா சொல்லுங்க ஆமென். பழைய ஏற்பாட்டுல அந்த நம்பிக்கை கிடையாது. பழைய ஏற்பாட்டுல அந்த நம்பிக்கை கிடையாது. நீதிமானம் நடக்கணும், ஜெபம், அதெல்லாம் அந்த கிருபை இல்ல. புதிய ஏற்பாட்டுல தான் அந்த கிருபை. சொல்லுங்க அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல தான் அந்த கிருபை. எப்போ உண்டாகுது? இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். பிதாவே, சொல்லுங்க அல்லேலூயா. பிதாவே கூப்பிட்டு ஜீவனை கொடுத்தார். வசனம் சொல்கிறது, தேவாலயத்துடைய திரை மேலிருந்து கீழே, மேலிருந்து கீழே. ஏன்? கிருபையின் ஆசனத்திட்ட போய் நீ கிருபையை வாங்க முடியும். அதை புரிந்து கொண்டவர்கள் தான் நீ ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. அதை புரிந்து கொண்டவர்கள் தான் உபவாசம் ஜெபம் பண்றாங்க, விடாப்பிடியா ஜெபம் பண்றாங்க, சூழ்நிலையெல்லாம் மாத்துறாங்க. விடாப்பிடியா கிருபாசனத்துல சேரக்கடவும். சொல்லுங்க, கிருபையின் ஆசனத்துக்கு போய் மன்றாடி வாங்குகிறாங்க. கிருபையின் ஆசனத்திட்ட போய் வாங்க முடியுது. சொல்லுங்க, அது புரிந்து கொள்ளாத வாங்க முடியுது. மாம்சம் கிழிக்கப்பட்டது. சொல்லுங்க, திரை விளக்கப்பட்டது. ஒரு காரியத்தை புரிங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதுதான் யோவான் விவரமாய் சொல்லுகிறான். கிருபை மேல் கிருபை பெற்றோம். அதுக்கு கீழே எப்படி என்றால், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நிமிர்ந்து பாருங்க, சொல்லுங்க, சொல்லுங்க ஆமென். எப்பேற்பட்ட பாவியின் கர்த்தரிடத்துல மன்னிப்பு பெறலாம். ஏன்னா உன்னுடைய விலையை அவர் செலுத்தினார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்பட்ட மனுஷன் மறுபடியும் போய் பாவம் செஞ்சா அவரை சிலுவையில் அடிக்கிறான்னு வேதம் சொல்றாங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு, ஞானஸ்நானம் பெற்ற பின்பு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் பெற்றாச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள வந்த பிறகு நான் பாவம் செய்வேன்னு சொன்னா அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாய் கக்கினதை தின்கிறது போல, கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரள்வதை போல. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய குமாரனை மறுபடியும் காலின் கீழ் விதிக்கிறதுக்கு ஒப்பா இருக்கிறார். தேவனுடைய தன்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி சொல்லுங்க. எபிரேயர் நிருபத்துல வாசிங்க மறுபடியுமா ஒரு தடவை. தயவு செய்து கவனிங்க, தயவு செய்து. கிருபையை சில பேர் தப்பா பயன்படுத்துறாங்க, நினைச்சுக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய கிருபையை சில பேர் தவறா நினைத்துக் கொள்கிறார்கள். தவறா நினைக்கிறவங்க ஆண்டவரை பரியாசம் பண்றாங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க ஆமென். சத்தியம் தெளிவா புரிஞ்சிருக்கணும். இப்ப நான் கால் எடுத்து போன வருடம் சொன்னேன், 4 தடவை நான் சாக வேண்டியது. அதாவது ஹெவி இன்ஜுரி வரக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ், புல்லட்ல விழுந்தது, ரோட்ல விழுந்தது, மணிக்கு இந்த டைட்ஸ் படியில புரடி அடிபட வேண்டியது, கான்கிரீட்னுடைய வாய்க்கால், என் வண்டி தாண்டி அந்த சாக்கடையில அந்த கான்கிரீட்ல என் தலை அடிபட வேண்டியது. 4 முக்கியமான காரியம் நான் நினைவு கூறுகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையாய் காப்பாற்று. 4ல எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் படுத்து மண்டை அடிபட்டு, தேவனே 4 தடவை ஹெவி இன்ஜுரி ஆக வேண்டிய தேவனை என் கிருபையோடு வைத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. என் கால் சறுக்கும் போது அவர் தாங்குகிறார், அது அவருடைய கிருபை. சொல்லுங்க ஆமென். அவர் தாங்குவார் பாஸ்டர் சொல்லி நான் 3வது மாடியில் ஏறி நான் குதிக்கிறேன்னு வைக்கிறேன். 4 தடவை தாங்கிட்டாரு, 5வது தடவை தாங்குவார். 3வது மாடியில் ஏறி நான் குதிச்சேன்னா தெளிவா தெரிஞ்சிடும் என்ன பெட்டி கட்டலாம். இல்லைன்னா நம்ம புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் போகலாம். அப்போலோவில் பார்க்கலாம், வசதி இல்லை, மெடிக்கல்ல விட தள்ள வேண்டியது. அவருடைய கிருபை என்னை தாங்கிற்று. என் கால் சறுக்கும் போது என் ஆண்டவரே அவருடைய கிருபை என்னை தாங்கிற்று. சங்கீதக்காரன் சொல்கிறார். சொல்லுங்க ஆமென். ஆனா தேவனை பரீட்சை பார்க்கிறது வேற. கர்த்தருடைய மக்கள் நல்லா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய நல்ல ஈவுகள் எல்லாம் ருசித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை ருசித்த பின்பு நான் பாவத்துக்கு போவேன், பாவ சிநேகிதன் எனக்கு வேணும், துன்மார்க்கனுடைய ஆலோசனை வேணும், பாவிகளுடைய எனக்கு வழி வேணும், அது எனக்கு பிரியமா இருக்கு, நீ அங்க போவாயானால் தேவனுடைய வார்த்தை எச்சரிக்குது, நீ கிருபையில நடக்கல. தெய்வ வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிகிற அறிவை நீ அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் நீ பாவம் செய்தா கர்த்தருடைய கோபாக்கினை தான் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது. வாசிங்க பாப்போம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனிமேல் இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. கிருபையை தெளிவா புரிந்து கொள்ளுங்க. சத்தமா சொல்லுங்க. நிமிர்ந்து பார்ப்பீங்க. சொல்லுங்க. நீங்க ஒரு இடத்துல வேலை செய்வீங்க, நல்ல எஜமா, கிருபை உள்ளவர், தாராள பிரபு, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. சொல்லுங்க. அவர் தயவுள்ளவர், நல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், கொடுக்கிறவர், எல்லாமே அவருக்கு சொல்லலாம். உங்க சம்பளத்துக்கு மேல போனஸும் கொடுக்குறாரு, நீ நல்லா இருப்பான்னு கொடுக்குறாரு, எல்லாமே கொடுக்குறாரு.
சம்பளம் கொடுத்து போனஸ் கொடுத்து அதுக்கு மேல எல்லாம் தான் கொடுக்குறாரு. சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஆச்சரியப்படுவேன். கம்பெனியில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு கார் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல லாபம் வந்துருக்கும், பெரிய கோடீஸ்வரன், என் கம்பெனிக்காரன் எல்லாரும் காரில் வரும், எல்லாருக்கும் கார் கொடுக்குறான். 8 லட்சம் 10 லட்சம் கார் சாவி கொடுக்குறான், 25 கார் வாங்கி. ஒரு கம்பெனிக்காரன் புல்லட் கொடுக்குறான், 1.5 லட்சம் 1 லட்சம் புல்லட். என் கம்பெனிக்கு வேலை வாங்குறாயா, அது நல்லா இருக்கணும். அவ்வளவு ஒரு புல்லட் திடீர்னு சொல்லாம கொள்ளாம எல்லா புல்லட்டையும் சாவி எல்லாரும் கொடுக்குறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அவன் கல்லாவில போய் நம்ம கையை வச்சு கேக்குறா, அவன் கல்லாவிலே அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி நம்மளை பிடிச்சு சரி மன்னிச்சு விட்டார், மறுபடியும் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணி பிடிச்சு, மறுபடியும் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணி பிடிச்சு, மறுபடியும் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணி இதைதான் பண்ணிட்டு இருக்கான். பாவம் செய்யறவன் வேற ஒண்ணும் பண்ணல, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறவன் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கான். அவர் பேசாம கண்ணு காது இல்லாம ஊமே நினைச்சிட்டு இருக்கான். இல்ல, அதைத்தான் தெய்வ வசனம் சொல்லுங்க. அவர் எஜமான் தயாபரர், கிருபை உள்ளவர், நல்லவர். சொல்லுங்க ஆமென். செவிடு ஊமையும் கிடையாது. அவருக்கு மனசாட்சி இருக்கு, அவருக்கு ஆத்மா இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. உங்க புள்ள உங்களை ஏமாத்தலாம், உங்களுக்கு எப்படி துக்கம் இருக்கும்? நம்ம புள்ள நம்மளை ஏமாத்துறானே, நம்ம புள்ள நம்மகிட்ட போய் சொல்றானே, நம்ம மனைவி நம்மளை ஏமாத்துறானே, ரொம்ப இன்பமா இருக்குமோ? ரோஜா வாங்கி கொடுத்து கேக் வாங்கி கொடுத்துருக்கோம். நம்ம மனைவி நம்மகிட்ட போய் சொல்றாளே, நம்ம மனைவி நம்மளுடைய புள்ள நம்மளை ஏமாத்துதே, அது எவ்வளவு பெரிய துக்கமா இருக்கும். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சவனா அடுத்து நம்மளோட பேச முடியாது, அது சாய்ஸ்ல விட்டுருவோம். பொய் தான் சொல்லுவாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது பெருசா எடுத்துக்க மாட்டோம். பொய் சொல்லுவாரு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை விட்டுருவோம். இது பெருசா மதிப்பே கிடையாது. பொய் தான் சொல்லுவாருன்னு சொன்னா லீவ் இட், அது நம்ம கணக்கிலே வராது. நமக்கே தெரியும், அதான் சொல்லாமே தெரிஞ்சிடும். பொய்ப்பா எதா கட்டியெல்லாம் பொய் காரணம் சொல்லுவாத விட்டு நம்ம ஆன்மா அதை நாடாது. இது பொய் கேஸ், இது உல்டா கேஸ், இது உருட்டு கேஸ், இது ஏதாவது சொல்லி சமாளிக்கக்கூடிய பொய் கேஸ் தள்ளிடுவோம். சொல்லுங்காமே, உண்டாக்கின ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. உண்டாக்கின தேவன். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. சொல்லுங்க அல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் நீங்க எல்லாரும் கிருபை பெற முடியும். கர்த்தருடைய கிருபை சொல்லுகிறது. உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே கர்த்தர் மாற்ற வல்லவர். மிக முக்கியமான சத்தியத்தை யோவான் சொல்லுகிறான். நியாயப்பிரமாணம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் மோசே மூலமாய் கர்த்தர் கொடுத்தது. இயேசு கிறிஸ்து தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார். ஒரே ஒரு வார்த்தை, நான் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். சீக்கிரம் வாசிங்க. ரோமர்கள் எங்க இருக்கும்? சீக்கிரம் வாசிங்க. 5:8 வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். சத்தமா சொல்லுங்க ஆமென். He proved his love. தன்னுடைய அன்பை அவர் நிரூபித்தார். நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடி போறீங்களே, சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். தன்னுடைய அன்பை ஆண்டவர் நிரூபித்தார். நாம் பாவிகளா இருக்கையில நாம் நேசிக்கிறதை அவர் நிரூபித்தார். சொல்லுங்க ஆமென். தான் அவரை நேசிக்கிறதை, தான் மனுஷனை நேசிக்கிறதை he proved, அவர் நிரூபித்தார். அதை யோவான் இன்னொரு இடத்துல மகிமையாய் சொல்கிறான். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க ஆமென். இந்த நாமத்தில் விசுவாசம் வைக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3:14 வாசிங்க. 3:14 சீக்கிரம் வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் ஆமென் நித்திய ஜீவனை. சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு தெரிந்திருக்கிறது, தெரிந்த வசனம் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, பரலோக வாழ்வை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க ஆமென். ஒரு பாஸ்டர் கேட்டாங்க, ஆண்டவருடைய அன்புக்கு ஏன் அந்த அளவே இல்லை, அதனாலதான் இவ்வளவாய். நீங்க இவ்வளவாய்ங்கிறதுக்கு there is no definition. சொல்லுங்க ஆமென். இவ்வளவாய், like this manner ஆங்கிலத்தில் இருக்கு. இவ்வளவாய், இவ்வளவாய்ங்கிறதுக்கு there is no definition. இவ்வளவாய் இந்த உலகத்தில் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை மேல் நீ கிருபை பெறும்படி கர்த்தர் என்னை தேடி வந்தார். எல்லாரும் கரங்களை வைத்துவோம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வாழ்வில் நீங்க எனக்கு வாழ்க்கையில கிருபை இல்லையே, சமாதானம் இல்லையே, என் வாழ்வில் ஒரு கிருபை வெளிப்படலையே. ஸ்தோத்திரம். 1000 காரணம் இருக்கலாம். கர்த்தருடைய